எங்ககிட்ட நீ திமிரா பேசுறியா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அவனை கொல்றேன்னு நம்ம ஆட்களை கொண்டு போல் இருக்கு. ஏய், இனிமே இந்த சனி எங்கே கூட்டு வராங்கடா. போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையில் நடக்கிற நடவடிக்கைக்கு, மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையில் நடக்கிற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக, மேற்கு மாவட்ட அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்றானுங்க சார். ஓ அரசியலை நீ காட்டிட்ட, ஏன் அரசியலை நான் காட்டுறேன். முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் அவத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரமெண்டல். எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சாத்தூர் சமஸ்தானா, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு, சேக்கு, கீழகர பாயி, பஞ்சாப் சிங்கு. போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் நடைபெற்ற துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்தில் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா, பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை ஓசூரில் வைத்து கைது செய்தது தனிப்படை காவல்துறை. இவர் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இப்படிதான் 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தைச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம்ப தூக்கி எரிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா, திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறேன். எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிராமணன் கையில புல்லும் தர்பையும் சத்திரியன் கையில இருக்கிற துப்பாக்கியும் ஒண்ணும் தெரியுமா? அதானே பார்த்தேன். அவன் 50 பேரை சுடுறதுக்குள்ள இவன் மந்திரம் சொல்லி சுட்டுப்புடுவான். ஒரு பெரிய நக்கீர பரம்பரை. அவன் 50 பேரை சுடுறதுக்குள்ள இவன் மந்திரம் சொல்லி சுட்டுப்புடுவான். நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. இப்போ மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மாரத்தான் காம்படிஷன்ல கூட எனக்கு அழைப்பு இல்லாம நான் போயிருந்தேன். நான் பொதுச் செயலாளர் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே போயிருந்தேன். இது யாராச்சும் நோட் பண்ணீங்களா? அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்ல பார்க்க கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோன்ல சொன்னது. என்ன கொடுமை சார் இது? வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. வருத்தப்படாதீங்க சார். இவன் ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு போறான்? இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். மர்க்கா சொல்லு. அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. மர்க்கா சொல்லு. அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. இதா இருந்தேன். டக்குனு இப்படி திரும்பி தள்ளி விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறான். ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்குறதா முக்கியம். நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் பூரா தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இல்ல. இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருப்பியாடா? அட இப்ப குளிங் அழுது என்ன பிரயோசனம்? புத்தின்றது பொறப்புல இருக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்துல லக்னோவில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான முன்னோட்டத்துல காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. அது எப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னால தாங்க முடியலையடா.
கபி என்ன கபி மேரதில் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கு எல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்துல எப்படி இது பண்ணுறது. பஞ்சாயத்து நடக்கட்டும் பயப்படாத பயப்படாதா. நீங்க போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்னும் போலையா? வா மேன் வா. புரியுதா? எங்க எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கு எல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்துல எப்படி இது பண்ணுறது. நீங்க போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அதுக்கான என்னுடைய பத்தி நான் இல்ல நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். ஐயோ இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த்னு. அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பா சொல்லலையே. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்ல இல்லைன்னு சொல்லலாம். குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேக்குற நீ. இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. சாரி. சரி. இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையை விட மாட்டேன்டா. வணக்கம் வணக்கம். ஐயோ இவன் இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். நீ எங்கடா நின்னுக்கிட்ட? இங்க தான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிலே மாமல்லபுரம் அருகில் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் திருவிழா மாநாடு நடைபெற உள்ளது. ஏப்பா இத முதல்லயே சொல்லக்கூடாதா? இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். ஐயோ பயிலா என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்ளமா பூரா திருடி திங்கிறீங்க. யாரா நீங்க? இந்த மாநாட்டுடைய நோக்கம் சமூகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது. ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியுங்க? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. இந்த மாநாட்டு நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ECR OMR பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ECR OMR பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வரது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லுன்னா என்னங்க அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது புஜங்களை தூக்கி கொண்டு என்ற சத்தத்தோடு கலவரத்திற்காகவே அரசியல்படுத்தப்பட்ட பாமகவினர் வருவார்கள். எனவே அவர்களிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறேன். தயவு செய்து அங்கு வராதீர்கள் பொதுமக்களே. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஆள பைத்தியமாங்களான்னு பாரியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வேண்டியது. எகிரி போயிடும். அன்பான ஒரு வேண்டுகோள், அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும். காரணம் இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெறவுள்ள மாநாடு. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஒழுக்கமா கட்டுப்பாடா வாங்கடான்னு படிக்காத தற்கூரிகள் உங்க கட்சிக்காரனுங்க கிட்ட சொல்லுங்கடா மாங்க முண்டேனுங்களா. அதை விட்டுட்டு பொதுமக்கள் அங்க வராதீங்கன்னு சொல்றானுங்க. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. இப்ப பாரு ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த தமிழ்நாட்டு CM ஸ்பீச்ச கேளு. சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும்.
பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஐயோ அப்படியே இந்த சங்கி ஸ்பீச்ச கேளேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு கட்டடங்களுக்கு பசுக்களின் சாணத்தையே வண்ணமாக பூசுமாறு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அழைப்பு விடுத்துள்ளார். ஐயோ சாம்பார் ஆப்பு எனக்கு